வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாழ்நாள் பெருமை என கருதுவதாக பேச்சு. தங்கள் கருத்துக்களை ஏற்கும் மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை, மனம் திறந்த செங்கோட்டையன். ஆசிரியர் தின கொண்டாட்டம், முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. இமாச்சலத்தில் புனித யாத்திரைக்கு சென்றபோது மோசமான வானிலையில் சிக்கிய 50 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்ட இந்திய விமானப்படை. மின்சார ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்தவர்களிடம் 8 கோடி ரூபாய் அபராதம் வசூலிப்பு, ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ்தல பதிவில், பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள் என்றும், பிள்ளைகள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே அதிகம் நம்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாணவர்களுக்கு தமிழை, அறத்தை, அரசியலை, அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்காக பாடுபடும் நல்ல ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அதேபோல் ஆசிரியர் தினத்தை ஒட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரது எக்ஸ்தலத்தில், இருளை அகற்றி வெளிச்சம் பரப்பும் சூரியன் போல் அறியாமை அகற்றி அறிவு ஒளி பரவிட செய்யும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாவித்து அர்ப்பணிப்பு உணர்வோடும் கொள்கை தலைவர் காமராஜர் அவர்களின் கனவுகளை மெய்ப்பித்து வரும் ஆசிரியர்களுக்கு தனது இதயபூர்வமான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்றமிகு தலைமுறையை உருவாக்கி வரும் நம் ஆசிரியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியின்படி நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலும் ஏற்றம் காண வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை விஜய் வலியுறுத்தியுள்ளார். தங்கள் கருத்துக்களை ஏற்கும் மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவில் கிளை செயலாளராக தனது கட்சி பணியை தொடங்கி அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு தியாகங்களை செய்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதையும் தங்கள் கருத்துக்களை ஏற்கும் மனநிலையில் அவர் இல்லை என தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறிய செங்கோட்டையன், கட்சி ஒன்றிணைய வேண்டும் என விரும்புவோர்கள் ஒன்று சேர்ந்து அதை செய்வோம் என கூறினார். மேலும் செங்கோட்டையன் பிரிந்தவர்களை இணைக்க 10 நாட்கள் காலக்கெடு விதித்துள்ளார். இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை, தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தலைவருடைய அம்மா, புரட்சித்தலைவருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது குறித்து தனது எக்ஸ்தல பதிவில், பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள் என்றும், பிள்ளைகள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே அதிகம் நம்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாணவர்களுக்கு தமிழை, அறத்தை, அரசியலை, அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்காக பாடுபடும் நல்லாசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அதேபோல் ஆசிரியர் தினத்தை ஒட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரது எக்ஸ் தளத்தில், இருளை அகற்றி வெளிச்சம் பரப்பும் சூரியன் போல் அறியாமை அகற்றி அறிவு ஒளி பரவிட செய்யும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக பாவித்து அர்ப்பணிப்பு உணர்வோடும் கொள்கை தலைவர் காமராஜர் அவர்களின் கனவுகளை மெய்ப்பித்து வரும் ஆசிரியர்களுக்கு தனது இதயபூர்வமான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்றமிகு தலைமுறையை உருவாக்கி வரும் நம் ஆசிரியர்களின் நெடுநாள் கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியின்படி நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலும் ஏற்றம் காண வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை விஜய் வலியுறுத்தியுள்ளார். இமாச்சல் புனித யாத்திரைக்கு சென்றபோது மோசமான வானிலையால் சிக்கிய 50 பேர் மீட்கப்பட்டனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் சம்பா மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மணிமகேஷ் புனித யாத்திரையை மேற்கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருந்தனர். மோசமான வானிலை காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகளால் மலையேறும் யாத்திரை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் மணிமகேஷ் யாத்திரைக்கு சென்ற 50 பக்தர்கள் மோசமான வானிலை காரணமாக சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி மீட்பு பணியை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் 50 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை கோட்டத்தில் கடந்த 8 மாதங்களில் மின்சார ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்தவர்களிடம் இருந்து 8 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை இணைக்கும் மின்சார ரயிலில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பலர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்வதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் டிக்கெட் பரிசோதகர்கள் நடத்திய சோதனைகளில் சென்னை கோட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மின்சார ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த 30,000க்கும் மேற்பட்டோர் பிடிபட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 8.14 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இருந்த இடத்தில் இருந்தே டிக்கெட் எடுப்பதற்காக இணையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும், அவற்றை மீறியும் டிக்கெட் இன்றி பயணிப்போருக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நிழல் கூரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே நிழல் கூரை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட நிழற்கூரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம், 2வது மண்டல தலைவர் தம்பி கோவிந்தராஜ், 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமார், மதிமுக நெசவாளர் அணியின் செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கடவூரில் பட்டா கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கிய சர்வேயர் மற்றும் தரகரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பள்ளப்பட்டி அடுத்த பி உடையாப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வின்சென்ட் பர்னபாஸ். இவர் தனது தந்தையின் பெயரில் உள்ள நிலத்திற்கு தனி பட்டா கேட்டு கடவூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது நில அளவையர் சரலக்ஷன் தனிப்பட்ட பட்டா வழங்குவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என சர்வேயர் மற்றும் அவரது தரகர் லோகநாதன் மூலம் கேட்டுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத வின்சென்ட் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார்.
இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் கொடுத்த அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வின்சென்ட் கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் சர்வேயர் மற்றும் தரகரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மின்கசிவால் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. செங்கம் பஜார் பகுதியில் உள்ள குடியிருப்பில் மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தீ மளமளவென பரவியதால் குடியிருப்பு முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் குடியிருப்பில் உள்ள வீட்டு உபகரணங்களை மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தூய்மை பணியாளர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சோளிங்கர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி அசோகன் துவக்கி வைத்தார். இதில் 120 தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான பரிசோதனைகளை செய்து கொண்டனர். தொடர்ந்து கிட்ட பார்வை, தூர பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண்ணாடியும் வழங்கப்பட்டது. மேலும் இம்முகாமில் சுகாதார ஆய்வாளர் தேவிபாலா கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கள்ள துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வனத்துறையினர் சார்பில் நடத்தப்பட்டது. செங்கம் அடுத்த நரிக்குறவர் காலனி பகுதியில் வனத்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வனங்களையும் வன விலங்குகளையும் மக்களையும் காக்க ஒவ்வொருவருக்கும் கடமை உள்ளது என எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டவிரோதமாக உரிமம் இல்லாத கள்ள துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தாமாகவே முன்வந்து வரும் 10ஆம் தேதிக்குள் ஒப்படைத்தால் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது என வனத்துறையினர் உறுதி அளித்தனர். மேலும் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சோதனையின் போது கள்ள துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். கள்ள துப்பாக்கிகள் கலாச்சாரத்தை புழக்கத்தில் இருக்கிற விஷயத்த முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிற அரசாங்கத்துடைய நோக்கத்தை, அந்த செய்தியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்போ முன்னாடி வந்தேன்னு எங்களுக்கு தகவலை சொல்றதுக்காக வந்திருக்கோம். பெரம்பலூர் சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரோபோட்டிக் கண்காட்சி நடைபெற்றது. பெரம்பலூரில் உள்ள சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரோபோ நோவா 2025 என்னும் தலைப்பில் ரோபோட்டிக் கண்காட்சி நடைபெற்றது. தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக பேராசிரியர் GR கங்காதரன் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு துறை குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். இக்கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட ரோபோக்கள், தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள், தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளிட்டவற்றை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தி அசத்தினர். இறுதியாக முதல் 5 இடங்களை பிடித்த கல்லூரிகளுக்கு விருதுகள், கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்மார்ட் ஹெல்மெட் ஃபார் ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் அண்ட் லைவ் லொகேஷன் ட்ராக்கர். எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு என்னன்னா, ஹெல்மெட்குள்ளே நாங்கள் கண்டுபிடிச்ச டிவைஸ் கொடுத்துருவோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதோட வைப்ரேஷன்ஸை வச்சு ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆச்சு அந்த லொக்கேஷனோட வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இன்டிமேட் பண்ணால் அந்த லொக்கேஷனுக்கு வந்து அவங்க நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான டிவைஸ் தான் நான் ஸ்மார்ட் ஹெல்மெட் அண்ட் ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வாலாஜா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலைக்கான அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமான வேலைகளை வழங்க வேண்டும், மத்திய அரசு பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்காக குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் உள்ள 23 மற்றும் 24வது வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை
மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி, நகரமன்ற தலைவர் உமா சிவாஜி கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டு பொது மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வுகளும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வாணியம்பாடி நகர் முழுவதும் சுமார் 1400 பட்டா இடங்கள் அரசு புறம்போக்கு இடம் என அரசு தளத்தில் பதிவாகி உள்ளதால் இடத்தின் உரிமையாளர்கள் இடத்தை வாங்கவும் விற்கவும் முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 78,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று சற்று குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 9,865 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 78,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 137 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் 64,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. மேலும் 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றது. இதனையடுத்து காசாவிற்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஈடுபட்டது. 21 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த தாக்குதலில் காசா பகுதியில் 63,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலியானோரின் எண்ணிக்கை 64,000-ஐ தாண்டியுள்ளது. இதனிடையே அனைத்து பணைய கைதிகளும் திரும்பும் வரை போர் தொடரும் என பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாழ்நாள் பெருமை என கருதுவதாக பேச்சு. தங்கள் கருத்துக்களை ஏற்கும் மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை, மனம் திறந்த செங்கோட்டையன். ஆசிரியர் தின கொண்டாட்டம், முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. இமாச்சலத்தில் புனித யாத்திரைக்கு சென்றபோது மோசமான வானிலையில் சிக்கிய 50 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்ட இந்திய விமானப்படை. மின்சார ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்தவர்களிடம் 8 கோடி ரூபாய் அபராதம் வசூலிப்பு, ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.